السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما الصدقات للفقراء والمساكين والعاملين عليها والمؤلفة قلوبهم وفي الرقاب والغارمين وفي سبيل الله وبن السبيل فريضة من الله والله عليم حكيم. صدق الله العليم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முழு உலகத்திலையும் நிம்மதியையும் சுபிச்சத்தையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எல்லா வகையான பதட்டங்களையும் அல்லாஹ் சுமூகமாக ஆக்கி வைப்பானாக. நிம்மதியோடு இந்த ரமலானுடைய நோன்பு காலங்களை கழிப்பதற்கு, இரவு காலங்களில் அல்லாஹ்வை நின்று வணங்கி அவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, நேற்றைய தினம் சூரா தௌபாவின் தொடர்ச்சியிலே அந்த சூறாவில் சொல்லப்பட்ட முக்கியமான ஒரு சட்டத்தை சொல்லுவதாக சொல்லியிருந்தோம். அதுதான் ஜகாத்துடைய சட்டத்தை பற்றி சுருக்கமாக நாம் விளங்கி கொண்டால் பிரயோஜனமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை ஈமான் கொண்ட மக்களின் மீது 5 விஷயங்களை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். அதில் ஒன்றுதான் ஜகாத். ஒன்று இருக்கிறது, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய கடமைகள் முதன்மையான விஷயம் ஈமான் கொள்வது, உள்ளத்தால் செய்யக்கூடிய அமல். அது அல்லாஹ்வை நம்புறது, மறுமையை நம்புறது, நபிமார்களை நம்புறது, அல்லாஹ் இறக்கி வைத்த வேதங்கள் அனைத்தும் சத்தியம்னு சொல்லி நம்புறது, சொர்க்கம் நரகமெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்புறது. இது இருக்குதே ஈமான். இது கல்பு உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட அமல். இது 24 மணி நேரமும் ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்கள் ரப்பு யாருண்டா, என் ரப்பு அல்லான்னு சொல்லணும். 24 மணி நேரம் இருக்க வேண்டிய ஒரு அமல் ஈமான். இது எல்லா நிலையிலையும் பாதுகாக்கப்படும். உயிரே போகிற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் ஈமானோட போகணும். அதான் ஒரு முஸ்லீமுடைய லட்சியமாக இருக்கணும். இது முதன்மையான விஷயம். ரெண்டாவது, அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட விஷயம் என்னது? தொழுகை. தொழுகை இருக்குதே, ஒவ்வொரு முஸ்லீமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடலால் செய்யக்கூடிய அமல். இது உள்ளத்துக்கு அடுத்தது உடம்பு, கை கால்கள் தலை உறுப்புகளால் செய்யக்கூடிய ஒரு அமல் தான் தொழுகை. ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை அல்லாஹ் ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். இந்த 5 வேளை தொழுகையினுடைய நேரத்தை நம்ம கணக்கிட்டு பார்த்தா 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் ஆகும். ஏறத்தாழ 1 மணி நேரம் தான் அல்லாஹ் நம்ம மேலே கடமையாக்குறது. தொழுகை 24 மணி நேரத்தில் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் இல்லை, 10 நிமிஷம். சூரியன் உதயமாக முன்னாடி, சூரியன் நடு உச்சியில் சாய்ந்த பிறகு நல்லா சாய்ஞ்ச பிறகு சூரியன் மறைந்த பிறகு முழுமையாக ஆகி இருட்டான பிறகு, இப்படி 5 வேளை அல்லாஹ் நம்ம மேலே கடமையாக்கியிருக்கான். இது உடலால் செய்யப்படக்கூடிய அமல். இன்னொரு அமல் இருக்குது, வருடத்திற்கு ஒரு முறை, அதுவும் உடம்பால் செய்யக்கூடிய அமல். அது என்னது? நோன்பு. காலையிலேருந்து சூரியன் ஃபஜ்ர் உதயமானதுலேருந்து சூரியன் முழுமையாக மறைகின்ற வரை உண்ணாமல் பருகாமல் இச்சைகளை கட்டுப்படுத்தி இருப்பதற்கு நோன்புன்னு சொல்ல அல்லாஹுக்காக இருக்கிறோம். இந்த நோன்பு வருடத்தில் 1 மாதம் அல்லாஹ் நம்ம மீது கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான். 4வது கடமை தான் ஜகாத். இது வருடத்தில் 1 முறை ஜகாத்து கடமையாக இருக்குது. இப்போ அதை பற்றி நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யாருக்கு அல்லாஹு தாலா பொருளாதார வசதியை தந்திருக்கலானோ அவங்களுக்கு வருடத்துக்கு ஒரு தடவை 40ல் 1 தங்களுடைய செல்வத்திலிருந்து கொடுப்பது அல்லாஹ் கட்டாயமாக ஆக்கியிருக்கு. இது பொருளால் செய்யப்படக்கூடிய அமல். ஹஜ் இருக்குது, ஆயுள்ள ஒரு தடவை. யாரின் மீது கடமை? யாருக்கு போய் வருவதற்கான வசதி வாய்ப்பு இருக்குதோ, உடல் சக்தி இருக்கிறதோ, பொருளாதார வசதி இருக்குதோ, உடம்பாலும் பொருளாலும் செய்யப்படக்கூடிய அமல்.
ஹஜ்ஜுடைய அமல். இப்படி இந்த 5 கடமைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய தூண்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இவைகளெல்லாம் சத்தியம்னு சொல்லி நம்புறது நம்ம மேலே ஃபர்லாக இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் என் மேலே கடமையாக்கியிருக்கிறான், நம்பணும். ஏதாச்சும் ஒரு கடமையை ஒரு மனிதன் மறுத்தால், இதெல்லாம் கடமை இல்லை, மறுத்தால் காஃபிராக ஆயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்களில் நம்ம கடமை நம்புறது ஒரு ஈமானாக இருக்குது. இப்போது இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தௌபாவில் ஜக்காத்துடைய விஷயங்களை பற்றி சொன்ன ஆர்வப்படுத்தினா, ஜக்காத்து கொடுப்பவர்களுக்கான பிரயோஜனங்கள் நமக்கு அல்லாஹ் குர்ஆன்லையும் சொன்னால், அதனால் உங்களுடைய செல்வம் பாதுகாக்கப்படுகிறது, பரிசுத்தமாகிறது. அதில் உள்ள அழுக்கு கசடுகள் தான் ஜக்காத்தாக வெளியேற்றப்படுது. அதை நம்ம வெளியாக்காவிட்டால் இந்த அழுக்குகள் அதில் கலந்துரும். அதனால் நமக்கு அந்த பொருளாதாரத்திலேருந்து நமக்கு நஷ்டங்களும் ஆபத்துகளும் வரும், சோதனைகள் வரும். இப்போ ஜக்காத் இருக்கிறதே பொருளாதாரத்தை பாதுகாக்க தான். இந்த ஜக்காத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பை, ஒரு நல்ல ஒரு சமூக கட்டமைப்பை, பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை திட்டத்தை அல்லாஹ் தஆலா ஜக்காத்துடைய முறையில் வச்சிருக்கிறான். முஸ்லீம்கள் மட்டும் ஒழுங்காக ஜக்காத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னால், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலேருந்து அல்லாஹ் காட்டிய வழியில் இந்த ஜக்காத்தை முறையாக நிறைவேற்றினால் எந்த ஒரு முஸ்லீமும் பஞ்சத்தில் வாழ மாட்டான். எந்த ஒரு முஸ்லீமும் ஏழையாக யாசிப்பவர்களாக நம்ம பார்க்க இயலாது. இந்த ஜக்காத்து முறையாக அது செலுத்தப்படாததுனால தான் ஒரு பக்கம் அது செல்வம் உள்ளவங்களிடத்திலே செல்வம் தேங்கி இருப்பதால தான் ஏழைகளாகவே இருக்கிறாங்க. அப்படி பொருளாதாரம் ஒரு இடத்துல முடங்கக்கூடாதுங்கிறது அல்லாஹுடைய கட்டளை. ஒரு மக்கள்கிட்ட அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கறது எதுக்குன்னு சொன்னால், இதை நீங்கள் பங்கீடு செய்யுங்க என்பதற்காகத்தான், இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. அது அல்லாஹ் ஆரம்பத்தில் ஜக்காத்து கடமையாக முன்னாடி வயஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நபியை உங்களிடத்தில் எதை நாங்கள் ஜக்காத்தாக தர்மமாக செலவு செய்வது என்று நபியை கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், குலில் ஆஃபுவ, எது மேல் மிச்சமாக இருக்குதோ அதெல்லாம் கொடுக்கறது கடமையாக இருந்துச்சு. இஸ்லாத்துடைய ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜக்காத்து எது கடமை, நம்முடைய தேவைக்கு போக எது மிச்சப்படுதோ அதை கொடுத்துடணும், வச்சுருக்கக்கூடாது. அப்படி கடமையாக இருந்துச்சு. நிறைய அமல் அப்படி தான். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமான முறையில் அல்லாஹ் அவங்களுக்கு அமல்களை கொடுத்தா செஞ்சாங்க. ஆனால் பின்னாடி வரக்கூடிய மக்களுடைய பலகீனத்தை கருதி அல்லாஹால அது எல்லாத்தையும் சலுகையை கொடுத்தான். இப்போ நமக்கு தரப்பட்ட சலுகை என்ன? 40ல் 1 தான். பாதி கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. மொத்த செல்வத்திலேருந்து முக்கால்வாசியை கொடுத்துருங்க, பாதியை கொடுங்க, இல்லை கால்வாசி கொடுங்கன்னு கூட சொல்லலை. 100க்கு 2.5% கொடுங்க. இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜக்காத்துடைய, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகளாக இருந்து பைத்துல் மால் என்ற முறையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில், ஹுலஃபா ராஷிதீன்கள் காலத்தில் அது முறையாக வசூலிக்கப்படும். ஒவ்வொரு வீட்லேயும் போய் அவருடைய சொத்துக்களை கணக்கு போட்டு அதுலேருந்து அவங்களே கணக்கு பார்த்து இவ்வளோ கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. பைத்துல் மாலில் அவங்ககிட்ட இருக்கும், இந்த ஊரில் யார் ஏழைகள் இருக்கிறாங்க, இதில் ஜக்காத்து வாங்க தகுதியானவங்க யார், இந்த ஊரில் செல்வந்தர்கள் யார், அவங்கள்ட்டேருந்து வாங்கி இவங்கள்ட்ட கொடுக்கப்படும். இந்த முறையில் செய்யும் போது தான் அது சரியான முறையில் எல்லா தரப்பு மக்களுக்கு அது போய் சேரும். இன்றைக்கி நாமும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை நம்ம சரியாக பயன்படுத்தி அதை முறையாக செஞ்சோம்னு சொன்னால் அதுபோல் ஒரு நல்ல சூழ்நிலையை பார்க்க இயலும். நம்ம தனிப்பட்ட முறையில் கொடுக்குறனாலேயும் நன்மை இருக்குது, புரோஜனம் இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் ஒரு பரிபூர்ணமான ஒரு முடிவையும் ஒரு நல்ல சூழ்நிலையும் பார்க்க முடியுமோ அது பார்க்க இயலாது. தனிப்பட்ட முறையில் ஜக்காத்தை நிறைவேற்றுறதுனால ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலையை நம்ம உண்டாக்க இயலாது. ஹைர். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜக்காத்தை இந்த உம்மத்தை கடமையாக்கிறாங்க. ஜக்காத் என்ற வார்த்தைக்கு என்னங்க பொருள்? ஜக்காத் என்று சொன்னால் வளர்ச்சி, சுத்தம் என்ற அர்த்தம் சொல்லப்படுது. இப்போ ஜக்காத்து கொடுக்கறதால இவருடைய பொருளில் வளர்ச்சி, பரக்கத்து உண்டாகுது, இருக்கக்கூடிய பொருள் பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி இந்த ஜக்காத்தின் மூலமாக குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் தொழுகையை பற்றி சொல்கிறானோ அங்கே ஜக்காத்தை இணைச்சி அல்லாஹ் பேசுவான். வஅகீமுஸ்ஸலாஹ் வ ஆத்துஸ் ஸகாஹ், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத். அதிகமான இடங்களில் தொழுகையையும் ஜக்காத்தையும் இணைத்து அல்லாஹ் இதன் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லுவான். அவ்வளோ முக்கியமான விஷயம் இது. அதே நேரத்தில் இந்த ஜக்காத்து கடமையாகி யார் ஜக்காத்து கொடுக்கலையோ இவர்களுக்கான எச்சரிக்கையும் சொல்லப்பட்டுச்சு.
ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவருடைய செல்வம் எந்த செல்வத்தில் ஜக்காத் வழங்கப்படவில்லையோ அந்த செல்வத்தை பாம்பாக மாற்றி அவருடைய கழுத்திலே மாட்டப்பட்டு அது அவரை கொத்தி கொண்டிருக்கும். அன கன்சுக் அன மாலுக், நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் உன்னுடைய பொருள் என்பதாக சொல்லி அவனை கொத்தி கொண்டிருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்து கொடுக்க அவங்களுடைய தண்டனை இப்படி சொன்னாங்க. மிருகங்கள்லேயும் ஜக்காத்து கடமை இருக்குது. அதுக்கான ஜக்காத்தை கொடுக்காவிட்டால் எந்த மிருகத்தை வைத்து ஜக்காத்து கொடுக்க, ஆடு மாடு ஒட்டகங்கள்லேயும் ஜக்காத்து இருக்குது, அதன் அளவுகள்லாம் சொல்லப்படும். அதுக்கான ஜக்காத்தை கொடுக்காவிட்டால் அந்த மிருகம் இவர்களை படுக்க வைத்து மிதிக்கும், வரிசையாக வந்து மிதித்து கொண்டே போகும். முடிஞ்ச பிறகு திருப்பி வரும், ரவுண்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஒட்டகம், இந்த உலகத்தை இருக்கிற ஒட்டகம் மிதித்தாலே தாங்க இயலாது, இங்கே உள்ள மாடு மிதித்தாலே தாங்க இயலாது. அது பெரிய உருவகப்படுத்தப்பட்டு அதனுடைய வேதனை செய்யப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஜக்காத்து கொடுக்காதவர்களுடைய தண்டனையை நமக்கு சொன்னாங்க. குர்ஆன்லையும் அல்லாஹ் சொன்னான், தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்து கொண்டு யார் அதற்கான ஜக்காத்தை கொடுக்கவில்லையோ யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம், மறுமை நாளையிலே அவைகளெல்லாம் உருக்கப்படும். ஃபத்துக்குவா பிஹா ஜிபாஹும், அவருடைய நெத்திகளில் அதை சூடு போடப்படும். ஓ லுஹூருஹும், அவருடைய முதுகுகள்லையும் சூடு போடப்படும். ஓ ஜுனூபுஹும், அவருடைய விழாப்புறங்கள்லையும் போடப்படும். இது காரணம் சொல்கிறாங்க, ஏன் அல்லாஹ் நெத்தி விழாப்புறம் முதுகுண்டு சொல்கிறான்னா, முதல்ல மனிதன் அந்த மாதிரி ஏழைகளை பார்த்தா முதல்ல நெத்தியை தான் சுழிப்பானா, முகத்தில் ஒரு வெறுப்பை காட்டுவானா. நெத்தியை சுழிக்கிறது, இப்படி வந்துட்டாங்களே சொல்லி முகத்தை சுழிக்கிறதுனால நெத்தியில் சூடு போடணும். அதுக்கு பிறகு என்ன செய்வான், விழாப்புறத்தை திருப்பி அந்த ஏழையை விட்டும் தன்னை திரும்பி போகிறதுக்கு விழாவை திருப்புகிறான், அதனால் விழாவில் சூடு போடப்படுது. பிறகு முதுகை காட்டி போய் விடுகிறான் ஏழைகளுக்கு கொடுக்காம, அதனால் முதுகில் சூடு போடப்படும். நல்லா அந்த மூணையும் குறிப்பிட்டு சொல்கிறான். இப்போ இப்படியெல்லாம் எச்சரிக்கையும் செய்யப்பட்டிருக்கு. கொடுக்காட்டி பிரச்சனை இல்லைங்கிற விஷயம் இல்லை, கொடுக்காட்டி பிரச்சனை மறுமையில் மட்டும் இல்லை, உலகத்திலையும் அல்லாஹ் பல்வேறு ஆபத்துகள் விபத்துகள் பொருளாதாரத்தில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். இதனால் சமூகத்தில் சண்டை சச்சரவுகள், செல்வந்தர்களுக்கு எதிரிகளும் அவர்கள் மீது பொறாமைக்காரர்களும் உண்டாகிறதுக்கு காரணமாக. முறையாக நிறைவேற்றினா பொறாமைக்காரங்க குறைவாங்க, அவங்கள நேசிக்கக்கூடியவங்க அதிகமாகுவாங்க, அவங்கள பாதுகாக்கிறவங்க உருவாகுவாங்க. இப்படியெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு நலவுகளை ஜக்காத்தில் வைத்திருப்பதனால தான் இதை இந்த உம்மத்துக்கு கட்டாய கடமை ஆக்கியிருக்கான். இப்போ எந்தெந்த பொருட்களில் ஜக்காத்து கடமை? 5 பொருட்களில் ஜக்காத்து கடமை. 5 பொருட்களில், ஒன்று பொக்கிஷமாக புதையலாக எதெல்லாம் கிடைக்குதோ, புதையலில் கிடைக்கக்கூடிய தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எதெல்லாம் புதையலில் கிடைக்குதோ, அல்லது சுரங்கத்தில் எதெல்லாம் கிடைக்குதோ அதிலெல்லாம் ஜக்காத்து கடமை. அது ஒரு அளவு இருக்குது, தங்கத்துக்கு வெள்ளிக்கு அளவு சொல்லப்படும். அந்த அளவுக்கு மதிப்பான ஒரு பொக்கிஷம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அவங்க உடனே அதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கணும். சுரங்கத்தில் இருந்தோ அல்லது புதையல்ல இருந்தோ, நம்ம மனையில் நம்முடைய தோப்பில் நமக்கு சொந்தமான இடத்துல அல்ல ஒரு பொது இடத்துல யாருக்கும் சொந்தம் இல்லாத இடத்துல ஒரு புதையல் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கான ஜக்காத் இருக்குது. 1 வருஷம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை, கிடைத்ததுமே கொடுக்கணும். ஏன் இதில் கிடைச்சோன்னே கொடுக்கணும்னா இதில் எந்த உழைப்புமே இல்லை, இவருக்கு பெரிய ஒரு உழைப்பு செஞ்சு இதை எடுக்கலை அவர், அதனால் இவர் உடனே இதை இதுக்குரிய ஜக்காத்தை கொடுக்கணும். பொதுவாகவே ஜக்காத்துடைய பாடத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் அல்லாஹ் எதிரெல்லாம் ஜக்காத்தை கடமையாக்கியிருப்பான்னு சொன்னால், எந்த பொருள் ஒரு மனிதன் சிரமப்பட்டு அடைகிறானோ, சிரமப்பட்டு ஒரு பொருளாதாரத்தை சேர்த்துருப்பான், இப்போ அந்த பொருளில் ஜக்காத்தை உடனே கடமையாகாது, அது 1 வருஷம் ஆகணும். அந்த 1 வருஷம் விட்டு தேங்கி இருந்தால் தான் ஜக்காத்து. 1 வருஷங்கிறது அதில் ஆகலைன்னு சொன்னால் ஜக்காத் கடமை ஆகாது. இப்போ உழைப்பு இல்லாமல் கிடைத்த இந்த சுரங்கம் புதையலில் கிடைக்கிறதெல்லாம் உடனே கொடுக்கணும் ஜக்காத்தை, 1 வருஷம் எதிர்பார்க்கக்கூடாது. மற்ற செல்வங்கள்லாம் எல்லாம் அடுத்த சொல்கிறதுலாம் 1 வருஷம் நிபந்தனை, 1 வருஷம் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த அளவு அந்த பொருள் அவங்ககிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் அதில் கொடுக்கணும். இன்னொரு விஷயம் இந்த ஜக்காத்தில் பாடத்தை பார்த்தா விளங்கும், எதில் வளர்ச்சி இருக்குதோ அதில் தான் ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்குவான். எதில் வளர்ச்சி இருக்குதோ, அது பல்கி பெருகிற நிலைமை இருக்குதோ அதில் தான் ஜக்காத்து கடமையாகும். அதுலேயும் உழைப்பை வைத்து அதில் தர்த்தீபு இருக்குது. பாருங்கள், உதாரணத்துக்கு கால்நடைகள் இருக்குது. கால்நடையில் ஜக்காத்து எது எதில் கடமை? ஆடு மாடு ஒட்டகம். ஆடு மாடு ஒட்டகம். எத்தனை ஆடு இருந்தால் நம்ம கொடுக்கணும்? 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு கொடுக்கணும். 40 ஆடு ஒருத்தட்ட 1 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ஆடு கொடுக்கணும். 100 வரைக்கும் இந்த கணக்கு, 100 ஆகிட்டா 2 ஆடு, இப்படி கணக்கு இருக்குது.
அந்த ஆடுகள் அதே மாதிரி மாட்டில் கணக்கு இருக்குது. 30 மாடு ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு கண்டுக்குட்டி கொடுக்கணும், ஒரு வருஷ குட்டியை ஜக்காத்தாக கொடுக்கணும். ஒட்டகத்தில் 5 ஒட்டகம் வந்துருச்சு, 4 ஒட்டகம் இருந்தால் கடமை இல்லை, 5 ஒட்டகம் ஒருத்தட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் 5லேருந்து ஜக்காத் ஆரம்பமாகும். 10 வந்துட்டால், அதாவது 5 ஒட்டகம் வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாடு கொடுக்கணும், 10 ஒட்டகம் ஆச்சுன்னு சொன்னால் 2, இப்படியாக ஒட்டகத்தில் 25 வரைக்கும் ஆடோ மாடோ கொடுக்க சொல்லுவாங்க. 25 ஆகிட்டால் ஒரு ஒட்டக குட்டியை கொடுக்கணும் ஜக்காத்தா. இப்படி ஒட்டகத்தில் கணக்கு இருக்குது. இந்த ஆடு மாடு ஒட்டகத்தில் கூட இதெல்லாம் சொந்த தேவைக்காக வைத்திருந்தால் ஜக்காத்து கடமை ஆகாது. ஆடு மாடு வச்சுருக்கிறாங்க, அவங்க விவசாயத்துக்கு தேவைப்படுது, விவசாயத்தில் உழுவுறதுக்காக அல்லது தங்களுடைய சொந்த தேவைக்காக வாகனித்து போகிறதுக்காக வச்சுருக்கிறாங்க, நிறைய வச்சுருக்கிறாங்க, 40க்கு மேலே வச்சுருக்கிறாங்க, நிறைய ஒட்டகம் இருக்குது. சொந்த தேவைக்கு வைத்திருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை. இது வியாபாரத்துக்காகவோ இதை ஒரு மந்தையாக ஆக்கி இதுலேருந்து இவங்க விற்கிறாங்க, பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு சொன்னால், ஏன்னா அதில் வளர்ச்சி இருக்குது. அதனால் சொந்தத்துக்கு வைத்திருக்கக்கூடிய வாகனங்களில், பொதுவாக வாகனங்களில் கிடையாது, இந்த சொல்லப்பட்ட கால்நடைகளில் தான் ஜக்காத்து கடமை. அதுவும் சொந்த தேவைக்காக இருந்தால் கடமை இல்லை. அதே மாதிரி விவசாய பூமியிலேருந்து விளையக்கூடிய விளைச்சலில் எல்லா விளைச்சலுக்கும் ஜக்காத்து சொல்லப்படலை. உணவு தானியங்களாக இருந்து எது சேமித்து வைக்கப்படுமோ, வீணாகாதோ, அப்படிப்பட்ட தானியங்கள்லையும் பழங்களில் பேரித்தம்பழம் திராட்சை இந்த 2ல் மட்டும்தான் ஜக்காத்து கடமை. பழங்களில், மற்ற தானியங்களில் நமக்கு அரிசி, பருப்பு, கொண்டக்கடலை, சோளம் இது போன்ற இதெல்லாம் உணவாக பயன்படுத்தப்படுது. கோதுமை இதெல்லாம் சேமித்து வைக்கப்படுது. இந்த விளைச்சலில் இதுலேயும் ஒரு வருஷம் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எப்போ விளைச்சல் அது விவசாயத்துலேருந்து மகசூலாகி அதை எடுக்கிறாங்களோ, அறுவடை செய்கிறாங்களோ அப்போவே கொடுக்கணும். எவ்வளவு இருந்தால் கொடுக்கணும், அதில் அளவுகள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. இத்தனை கிலோ இருந்துச்சுன்னு சொன்னால் 1300 கிலோ தொலியோடு இருந்து சேமித்து வச்சா 1300 கிலோ வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். தொலி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் 600 சொச்சம் கிலோ இருந்துச்சுன்னு சொன்னால் ஜக்காத்து எவ்வளோ கொடுக்கணும்? அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த விவசாய பூமி வானம் பார்த்த பூமியாக இருக்கிறதோ, அதாவது பெய்யக்கூடிய மழையாலையும் ஓடக்கூடிய ஆறுகளாலையும் அது செழிப்பான பூமியாக இருக்குது, பெருசாக தண்ணி ஊற்றி நம்மளுடைய உழைப்பால் அது விளையிறதில்லை, தானாகவே அது விளைச்சல் ஆகுது அப்படின்னு சொன்னால், நம்முடைய முயற்சி குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் 20ல் 1 கொடுக்கணும். அதாவது 20ல் 1 கொடுக்கணும். நம்முடைய உழைப்பை கொண்டு அது நடக்குது அப்படின்னு சொன்னால் 10ல் 1 கொடுக்கணும். 10ல் 1 கொடுக்கணும் என்பதாக இது. ஏன்னா எதில் உழைப்பு அதிகமாக இருக்குமோ, நம்முடைய விவசாயத்தில் அதிகமான உழைப்பு இருந்தால் ஜக்காத்து குறையும் அளவு. நம்முடைய உழைப்பு அதில் குறையுதுன்னு சொன்னால் ஜக்காத்து கூடும். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி விவசாய நிலங்கள்லையும் சரி, மிருகங்கள்லையும் சரி, இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது தங்கம் வெள்ளி. இன்றைக்குள்ள நமக்கு தேவையானது. ஆடு மாடுலாம் யாரும் வச்சில்லை. இப்போ நமக்கு விவசாயம், அதிகமான விவசாயிகள்லாம் இப்போ கிடையாது. அப்போது இது அல்லாமல் இன்றைக்கி நமக்கு அதிகமான மக்களுக்கு ஜக்காத்து கடமையாகக்கூடிய விஷயம் தங்கம் வெள்ளியை வச்சு தான். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 85 கிராம் ஒருத்தவங்கள்ட்ட ஜக்காத்து தங்கம் இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லது அந்த மதிப்புக்கான காசு இருக்குது, 10.5 பவுன் மதிப்புள்ள காசு ஒருத்தவங்களிடத்தில். இன்றைக்கி காசு தான் அதிகமாக புழக்கத்தில் காசு இருக்குது. வெள்ளி தங்கம் வெள்ளியினுடைய அந்தஸ்தில் தான் இன்றைக்கி காசு புழக்கத்தில் இருக்குது. அதனால் தங்கத்துக்கு என்ன அளவு சொல்லப்பட்டிருக்குதோ 85 கிராம், அதை விட குறைவான அளவு வெள்ளியில் சொல்லப்பட்ட கிராம் இருக்குது 595 கிராம். நமக்கு வெள்ளி கணக்கு இருந்துச்சு, அந்த அளவுக்கான பணம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால், நாம் அது ஒரு வருஷம் தேங்கி பேங்க்கில் வச்சுருக்குறோம், அது கீழே குறையலை, கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அது கீழே குறையாமல் கூடுதலாகவோ அதே அளவுக்கோ இருந்துச்சுன்னு சொன்னால் வருஷம் நாம் அதுலேருந்து ஜக்காத்து கொடுக்கணும். நம்முடைய பேங்க்கில் சேமித்து வச்சுக்கக்கூடிய பணமாக இருக்கலாம், அது கடன் நம்ம கொடுத்துருப்போம் யாருக்காவது, நம்மளுடைய காசு வெளியில் கடனாக இருக்குது, அது வரலை, அதையும் சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி தங்கம் வெள்ளியினுடைய விஷயத்தில் அளவு இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தங்கத்தில் நமக்கு இன்றைக்கி தங்கமாகவே வச்சுருக்கிறோம். யார் தங்கத்தை வாங்கும் பொழுது இதை கொண்டு பிஸ்னஸ் செய்யணுங்கிற நோக்கம் இருக்குமோ
அவங்க வாங்கினதுலேருந்து ஒரு வருஷம் கணக்கு, எப்போ வாங்குகிறோமோ அப்போலேருந்து ஒரு வருஷம் நம்மகிட்ட அது வச்சுருக்கணும். 10.5 பவுனுக்கு மேலே, 10.5 பவுனோ அதுக்கு மேலேயோ நம்மகிட்ட இருந்தால், சும்மா 1 கிராம், ஒரு பவுனு, 2 பவுனு, 10 பவுனு, 10.5 வரைக்கும், 10 பவுன் வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, ஜக்காத் கடமையாகாது. 10 பவுனுக்கு மேலே காசாகவோ தங்கமாகவோ நம்ம வச்சுருந்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதிலிருந்து என்ன செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ வாங்கும் போது நியத்து என்னவா இருக்குதுன்னு பார்க்கணும். இது நம்மளுடைய இது நல்ல விலை ஏறும்போது விற்று இதை கொண்டு நாம் லாபம் ஈட்டலாங்கிற நோக்கத்தில் வச்சுருக்கிறோம். அல்ல பெண்களே நகை வாங்குகிறாங்க. இன்றைக்கி அதிகமான பெண்கள் நகை வாங்குகிறாங்க. நகை வாங்கக்கூடிய விஷயத்தில் அவங்களோட நோக்கம் என்னன்னு பார்க்கப்படும். இவங்க சொந்த தேவைக்காக வாங்குகிறாங்க, இவங்க அணியறதுக்காக வாங்குகிறாங்க. ஹுல்யா என்பதாக சொல்லப்படும். ஹுலி அரபியில் ஹதீஸில் வரும். ஹுலி என்று சொன்னால் அலங்காரத்துக்காக வாங்கப்பட்டு அது ஒரு உடையினுடைய ஸ்தானத்துக்கு ஆயிடுச்சுன்னா அதில் ஜக்காத்து கடமையாகாது. 10.5 பவுன் இருந்தாலும் அதுக்கு மேலே இருந்தாலும் ஜக்காத்து கடமையாகாது. அணியறதுக்காக வாங்கினாக்கா அதில் ஜக்காத்து கடமையாகாது. ஏன்னா அதில் வளர்ச்சி கிடையாது. அதை பெண்கள் வியாபாரம் செய்கிற நோக்கமோ, இது நல்ல ரேட் ஏறும் போது நல்லா இறங்கும் போது விற்போம், ஏறும் போது வாங்குவோம். ஆனால் ஒரு பெண் அந்த நியத்தில் வாங்கினால், ஒரு பெண் நகை வாங்குகிறாங்க, வருஷம் அவங்க இதே வேலை, ரேட் இறங்கும் போதெல்லாம் விற்பாங்க, வேறு நகையை வாங்குவாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நகையை வாங்குவாங்க, நல்லா ஏறும் போது இன்னொரு ஆள்கிட்ட விற்பாங்க. இப்படி லாபம் ஈட்டுற நோக்கத்தில் ஒரு பெண் நகையை சேமித்தால் இவங்களும் அவங்க போட்டாலும் சரி, போடுற நகையாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கணும். ஆனால் வெறுமனே இவங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து நகை வாங்கி வைக்கிறாங்க, பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தேவை, மகளுக்கு கொடுக்கணும், இந்த மாதிரி போடுவதற்காக வாங்கப்பட்ட நகை அதில் ஜக்காத்து கடமை இல்லை. இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இப்படி ஹதீஸில் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபையில் ஒரு பெண்மணி வர்றாங்க, நல்ல தடிப்பமான காப்புண்டே வரும், 2 கையிலும் காப்பு போட்டிருக்கிறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதுக்கான ஜக்காத்தை கொடுத்தீங்களான்னு சொல்லி. அந்த பெண்மணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி என்னால் இது நரகத்தின் காப்புன்னு சொல்கிறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு தடவை கேட்டாங்க. அவங்க ஒரு நகை போட்டிருந்தாங்க, இதுக்கு ஜக்காத்தை கொடுத்தீங்களான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ இது நரகத்தின் ஒரு துண்டுன்னு சொன்னாங்க. இப்போ இப்படி எச்சரிக்கப்பட்டிருக்குதே, அவன் போட்டு தானே இருந்தாங்க, போகிற நகை தானே. அப்போ இதெல்லாம் ஃபுகஹாக்கள் சஹாபாக்கள் இதுக்கெல்லாம் விளக்க சொல்கிறான். இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லாஹ் ஒரு தலைப்பே அமைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜக்காத்து நகையில் போடக்கூடிய நகையில் ஜக்காத்து கடமை என்பதெல்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தது. எப்பொழுது பெண்களுக்கு நகை அணிவதாக இருந்தால் ஏதாவது தர்மம் செய்துவிட்டு தான் அணிய வேண்டும் என்று ஒரு காலம் இருந்துச்சு. பொதுவாக நகை ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே இஸ்லாத்துடைய ஆரம்பத்தை ஹராமாக்கப்பட்டுச்சு. பெண்களுக்கு ஹலால் ஆக வேண்டும் என்று சொன்னால் அளவு கிடையாது, இத்தனை பவுன் போட்டால் தான் அப்படின்னு இல்லை. ஒரு மோதிரம் ஒரு வளையா போடுறா இருந்தாலும் ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு தான் போடணும், ஆகமாக்கப்பட்டுச்சு. அது ஒரு வருஷம் ஆகணும், இத்தனை அளவுங்கிறதுலாம் இல்லை. ஆரம்ப காலத்தில் ஒரு நகை போட்டாலே பெண்களுக்கு எப்போ ஹலால் ஆகும்னு சொன்னால் ஏதாவது தர்மம் செஞ்சுட்டு போடணும்னு இருந்துச்சு. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரியெல்லாம் கேட்டது. எப்போ பின்னாடி உம்மத்துக்கு பொதுவாக இது ஹலாலாக்கப்பட்டு விட்டது, பெண்களில் பொதுவாக நகை ஹலாலாக்கப்பட்ட பிறகு லா ஜக்காத்த ஃபில் ஹுலியி, ஆபரணங்களில் ஜக்காத்து கிடையாது. இது பெரும்பான்மையான சஹாபாக்களும் இந்த கருத்தை வைத்திருக்கிறாங்க. அந்த காலத்திலலாம் ஜக்காத்தை வசூலிப்பாங்க. பைத்துல் மால்லேருந்து ஆரம்பத்தை சொன்னமா இல்லையா, வீடுகளில் போய் ஜக்காத்தை வசூலிப்பாங்க. அப்போ 4 ஹலீஃபாக்களுமே வீடுகளில் போய் ஜக்காத்தை வசூலிக்கும் போது பெண்களுடைய நகையை கேட்டு ஜக்காத்தை வசூலிக்கலை. எந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நரகத்தின் துண்டுன்னு சொன்னாங்களோ, அதே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிற்காலத்தில் தங்களுடைய சகோதரியுடைய பிள்ளைகள், எத்தீமான பிள்ளையெல்லாம் வளர்த்தாங்க. அத்தனை பிள்ளைங்களுக்கும் நகைகள் இருந்தது, அதில் ஜக்காத் கொடுக்கலை. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்றை கேட்கப்பட்டுச்சு, பெண்கள் அணியக்கூடிய நகையில் ஜக்காத் இருக்குதா? இல்லைன்னு சொன்னாங்க. எவ்வளோ இருந்தாலுமா, எத்தனை ஆயிரம் இருந்தாலும் சரி கிடையாது. அப்போ அதுக்கான ஜக்காத்து என்னன்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இது இல்லாதவங்களுக்கு இரவலாக கொடுத்து உதவுறது, இல்லாதவங்களுக்கு குறிப்பிட்ட நாளைக்கு கொடுத்து உதவுறது தான் இதற்கான தர்மம்னு சொன்னாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது போன்ற சஹாபாக்கள்லாம் இது விஷயத்தில் இந்த மாதிரி பெண்களுக்கு அணியக்கூடிய நகையில் ஜக்காத் கொடுக்காமல் இருந்திருக்கிறாங்க.
இப்போ ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி கடமையாக இருந்துச்சு. ஒரு பெண் நகை அணிவதாக இருந்தாலே அதுக்கான ஜக்காத்தை கொடுக்கணும்னு இருந்துச்சு. அந்த மாதிரி கட்டத்தை சொல்லப்பட்ட ஹதீஸ் தானே தவிர இது பிற்காலங்களில் 3 இமாம்களிடத்திலையுமே, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, இவங்க எல்லாருடைய ஆய்வுலையும் இப்படி சஹாபாக்களுடைய கவுலுகள் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஜக்காத்து கடமை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பெண் எல்லாரும் போடக்கூடிய அளவை விட கூடுதலாக போடுறாங்க. ஊரில் ஒரு வளமை இருக்குது, இத்தனை பவுன் சாதாரணமாக எல்லோரும் வச்சுருப்பாங்க, ஒரு 30 பவுன் அல்ல 40 பவுன் ஒரு ஊருடைய பழக்கம் இருக்குது. இதை விட அதிகமாக ஒரு பெண் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அல்லது ஒரு பெண்ணிட்ட எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், நகை வாங்குறதே அழகுக்காக, ஆனால் அது எல்லாத்தையும் ஒரு பெண்ணு பெருநாள் அன்னைக்கோ ஒரு கல்யாணத்து அன்னைக்கோ போடும் போது அது அழகுங்கிறது மாறி அவலட்சணம், அழகுக்கு மாற்றமாக அவலட்சணங்கிற அளவுக்கு ஒரு பெண்ணு நகையை அணிஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது இஸ்ராஃபுடைய அளவு. இப்போ அந்த அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு மனசாட்சி சொல்லுது, நாம் தான் ஊர்லேயே அதிகமான நகையை வச்சுருக்கிறோம், குடும்பத்திலே எல்லாரை விட என்கிட்ட தான் அதிகமான நகை இருக்குதுன்னு ஒரு பெண்ணுடைய உள் மனசு சொன்னால் அந்த பெண்ணு ஜக்காத்து கொடுக்கணும். அந்த பெண் என்ன செய்யணும்? அந்நீர நகையாக இருந்தாலும் மொத்தத்துக்கும் ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ ஜக்காத்து கொடுக்கணும்னு வந்துட்டா யார் கொடுக்கணும்? நகை யாருக்கு சொந்தமோ அவங்க தான் கொடுக்கணும். நகை யாருக்கு சொந்தம்? பெண்ணுக்கு சொந்தம். பெண்கள் நகையில் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னால் அந்த நகையிலிருந்தே நகையை கொடுக்கறது ஏற்றமானது. எப்படி ஆட்டிலேருந்து ஆடு, மாட்டிலேருந்து மாடோ, நகையிலிருந்து நகையை கொடுக்கணும். இப்போ நகை கொடுக்கறதுக்கு முடியாத சூழ்நிலை, அதுக்கு பகரமாக காசு, பெண்ணு தன் சார்பாக காசை கொடுக்கணும். இன்றைக்கி பெரும்பாலும் என்ன நடக்குது? பெண்கள் ஜக்காத்து கொடுக்குற நிலை வந்துருச்சு. இப்போ நாங்கள் நகையெல்லாம் வச்சுருக்கிறோம், 10 பவுனுக்கு மேலே 20 பவுன் 40 பவுன் இருக்குது, நாங்கள் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி கணவன்கிட்ட போய் சொல்கிறான், ஜக்காத்து கொடுங்க. அவர் மேலே கடமையே இல்லை, கணவன் மேலேயும் கடமை இல்லை, வாப்பா மேலேயும் கடமை இல்லை. கடமைன்னு சொன்னால் கடமையாகிற அளவுக்கு ஒரு பெண்ணிட்ட நகை இருந்தா, இல்லை கடமை கொடுக்கணும்னு ஒரு பெண்ணு சொல்கிறாங்கன்னா அந்த பெண்ணு தன்னுடைய பணத்திலேருந்து கொடுக்கணும். கணவன் ஏழையாக இருக்கிறாரு, இப்போ அந்த கணவன் மனைவிட்டேருந்து ஜக்காத்து வாங்கலாம். எனக்கு கடன் இருக்குது, எனக்கு வியாபாரம் செய்யணும், காசு இல்லை, உன்னுடைய ஜக்காத்தை எனக்கு தாண்டு ஒரு கணவன் மனைவி கணவனுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். முதல் உரிமை கணவன் தான். ஆனால் கணவன் மனைவிக்கு ஜக்காத்து கொடுக்க இயலாது. ஏன்னா மனைவிக்கு செலவு பணம் கொடுக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கக்கூடாது. யாருக்கெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க, வாப்பா உம்மா, கூட பிறந்த வாலிகாகாத சிறுவர் தம்பிகள் தங்கச்சிமார்கள் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் இவர் தான் செலவு செய்கிறாருன்னு சொன்னால் இவர் தன்னுடைய ஜக்காத்தை தான் குடும்பத்துக்கு செலவு செய்யக்கூடாது. அதே மாதிரி மனைவிக்கும் கணவன் தான் செலவு பணம் கொடுக்கணும். இப்போ ஜக்காத்தை மனைவிக்கு கொடுக்க இல்லாது. ஆனால் மனைவி என்ன செய்யலாம்? மனைவி யாருக்கும் செலவு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை, உபகாரம் செய்யலாம், அது வேறு விஷயம். ஒரு மனைவி கணவனுக்கு செலவு பணம் கொடுக்கணுமா? ஒரு மனைவி தன்னுடைய தாய் தந்தையருக்கு செலவு பணம் கொடுக்கறது கடமையா? ஒரு மனைவி ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கூட பிறந்த சகோதரனுக்கு செலவு பணம் கொடுக்க கடமையானா கட்டாயம் கிடையாது. அதனால் இந்த பெண்ணு யாருக்கு வேணாலும் தன்னுடைய ஜக்காத்து வாங்க தகுதியானவங்களாக, தன்னுடைய கணவன் இருந்தாலும் பெற்றோர்கள் இருந்தாலும் ஒரு செல்வமுள்ள பெண் என்ன செய்யலாம்? தன்னுடைய ஜக்காத்தை இவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு நகையில் ஜக்காத்து கடமை அப்படின்னு விளங்கி ஒரு பெண்ணு ஜக்காத்தை தன் புறத்திலிருந்து தான் கொடுக்கணும். கணவன்மார்கள் அன்றாட வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க, அன்றாட சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் மனைவிட்ட நகை இருக்கும், மனைவிட்ட காசு இருக்காது. இப்போ கணவனை போய் என்ன செய்யக்கூடாது? நிர்பந்திச்சு, அவர் என்ன விளங்கிறாரு? நம்ம மனைவி தானே, அவனான நகைக்கு நான் தானே பொறுப்பு, இப்போ நான் தான் ஜக்காத்து கொடுக்கணும்னு சொன்னால் இவர் மேலே கடமை கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல நகை என்பது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது கஷ்டப்பட்டு சேமிக்கப்பட்டிருக்குது. இது ஒரு பெரிய உழைப்புக்கு பின்னாடி சேர்க்கப்பட்டு, இது லாபத்தை இவங்க பார்க்கல. இந்த நகையை வச்சு பெண்கள் என்ன லாபம் பார்க்குறாங்க? மாதம் வியாபாரம் செய்கிறாங்களா? எப்போயாவது பிரச்சனை வருது, எப்போயாவது கஷ்டமான நேரத்தில் அது உதவுதுன்னா அது வேறு விஷயம். ஆனால் நோக்கம் என்ன இவங்களுக்கு? ஒரு பெண்ணுடைய நோக்கமே அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு பெண்ணு 10 பவுனுக்கு மேலே அவங்க நகை வாங்குறதே எதுக்கு தான் வாங்குறாங்க? நாங்கள் ரேட்டு ஏறும் போது இறங்கும் போதெல்லாம் விற்போம் வாங்குவோங்கிற நோக்கம் இருந்து விட்டால் எல்லா பெண்களும் ஜக்காத்து கொடுக்கணும். அந்த நோக்கம்லாம் இல்லை, தேவை வரும்போது விற்றுக்கிடுவோம், அது வேறு விஷயம். ஆனால் அசல் நோக்கம் சொந்தத்துக்கு தான் வாங்குறோன்னு சொன்னால் கடமை இல்லை என்பதாக அதிகமான ஃபுகஹாக்கள் சஹாபாக்களுடைய கவுல்களை வச்சு நமக்கு சொல்கிறாங்க. அதனால் நாம் இது விஷயத்தில் நம்ம தெளிவான சிந்தனையோடு நம்ம ஜக்காத்துடைய விஷயங்களை நடந்து கொள்ளணும். உபரியாக நம்ம செய்யலாம்.
தர்மமாக நம்ம கொடுக்குறது தப்பு இல்லை. ஒரு பெண்ணு நினைக்கிறாங்க என்ற நகைகள் இருக்குது, நான் ஏதாவது கொடுக்க நினைக்கிறேன், கணக்கில்லாமல் கொடுக்கலாம், கூடவும் குறைக்கலாம், குறைச்சும் கொடுக்கலாம், கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் கொடுக்காமலே இருக்கலாம். அதுக்காகத்தான் சொல்லப்படுது. ஏன்னா சில பேர் இதை கடமைண்டு விளங்கி கொடுக்காட்டி குற்றமாக போவோமேன்னு சொல்லி இப்போ ரேட்டெல்லாம் எங்கேயோ ஏறி போய் நிற்கிது. தங்கத்துடைய ரேட்டு எங்கேயோ போய் நிற்கிது. 40,000 50,000 கொடுக்குற நிலமை வருது. கணவனை பார்த்தா பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார். இந்த பொம்பளை வெறும் நகையை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஜக்காத்து கொடுக்க, யார்கிட்ட காசு வாங்குறது, உங்கள் நகையை கரட்டி போய் விற்று கொடுங்க அப்படின்னா கஷ்டப்படுறாங்க. நகையை கொடுக்கும்போது தான் அந்த கஷ்டம் தெரியுது. ஏன்னா இந்த பெண்ணு சம்பாதிக்கலை, மாதம் மாதம் நகை வாங்கிட்டு கிடையாது. அந்த மாதிரி கன்சு என்று சொன்னால் சேமிப்புங்கிற நெய்யத்தில், லாபத்தை ஈட்ட வேணுங்கிற நெய்யத்தில் எப்போ இந்த ஜக்காத்து வாங்கப்படுதோ அப்போ தான் செய்யும். பொதுவாக ஃபுகஹாக்கள் சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அமல் செய்யும் போது அதில் 2 கருத்து இருக்குதுங்க. நாங்கள் இந்த இடத்துல நம்ம தன்னிச்சையாக ஒரு விஷயத்தை முடிவு செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. நானே டைரெக்டாக ஹதீஸ் ஆய்வு செஞ்சு இந்த இமாம் சொன்னதை விட இந்த இமாம் சொன்னது கரெக்டாக இருக்கும், இதுதான் ஹதீஸுக்கு நெருக்கம்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஹதீஸ் கிடையாது. ஹதீஸ் ஆய்வாளர்களுடைய அந்த ஆய்வு செஞ்சு சட்டங்களை வகுத்து தரக்கூடிய அந்த முஜ்தஹிதீன்களுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இனி யாரும் ஒரு தனி முஜ்தஹிதா உண்டாகி தான் ஒரு இமாமுன்னு வர்றதுக்கான காலம் இது கிடையாது. அதனால் இஜ்திஹாது செஞ்சு புதிய ஆய்வுகள் செஞ்சால் புது கருத்து தான் வரும். இதனால் சமூகத்தில் பிளவுகள் தான் உண்டாகும். அப்போ ஒரு ஆய்வின் அடிப்படையில் ஒரு கருத்தை நாம் எடுத்து, ஒரு மதஹபின் அடிப்படையில் ஒரு கருத்தை எடுத்து அமல் செய்கிறோம். அது ஒரு கால் தவறாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம், ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது அது தவறாக இருந்தால் ஒரு நன்மை, அது சரியான கருத்துப்படி தான் 2 நன்மைன்னு சொன்னாங்களே தவிர தண்டனை என்று சொல்லவே இல்லை. நம்ம மனோ இச்சப்படி தான் நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது. சஹாபாக்கள் சொல்லாத நாமளாக ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு விஷயத்தை என்னுடைய அறிவுக்கு இது நல்லதாக தெரியுது என்பதாக நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ அதனால் பல விஷயங்கள் இந்த காலத்தில் நம்ம அவங்க சுயமாக இஜ்திஹாத் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் முஜ்தஹிதீன்களாக புதிய கருத்துக்கள் சொல்கிறதுனால ஒவ்வொருத்தவங்களும் இமாமாகிற நிலைமை உண்டாகும். ஒவ்வொரு ஆலிம்ஸாவும் இப்படி இறங்குனாங்கன்னு வைங்க, சஹாபாக்குடைய கருத்தையெல்லாம் பார்க்கறது இல்லை, இமாமுடைய கருத்தையெல்லாம் விட்டுட்டு நாங்கள் ஒப்பீடு செஞ்சு பார்ப்போம், எது சரியாக்குதோ எடுத்து செய்வோம்னு சொன்னால் யாரும் எதுவுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு இமாமுக்கு பின்னாடி ஒரு மதஹப் உண்டாயிரும். இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு. 4 மதஹப் வாழாண்டாங்க, இன்றைக்கி 40,000 மதஹப் வந்துடுச்சு. புது இமாம் உருவாயிட்டே இருக்கிறாங்க நாளுக்கு நாள். இப்போ புதிய கருத்துகள் சமூகத்தில் உண்டாகும் போது சமூகம் இன்னும் பிளவுபட்டு கொண்டே தான் போகும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் நமக்கு நம்ம உறுதியாக நம்புகிறோம் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பரிசுத்தமானது. இமாம்கள் பரிசுத்தமான காலத்தில் வாழ்ந்தாங்க. எந்த காலத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளே சிறந்த நூற்றாண்டு நான் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு, சும்மல்லதீன யலூனஹும், பிறகு சொன்னாங்க அடுத்த நூற்றாண்டில் நான் வாழக்கூடிய காலத்துக்கு அடுத்த நூற்றாண்டு உலகத்திலேயே சிறந்த நூற்றாண்டு, அதுக்கு அடுத்தது சும்மல் யலூனஹும். 3 நூற்றாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த 3 நூற்றாண்டுலையும் உண்டானவங்க தான் இந்த தாபீன்கள் இமாம்கள் எல்லாம். அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கால நெருக்கமானது. அவங்கெல்லாம் ஹதீஸுகளை ஒவ்வொரு ஹதீஸையும் இது எப்போ சொல்லப்பட்டுச்சு, இந்த ஹதீஸ் அமலில் இருந்துச்சா, பின்னாடி எந்த ஹதீஸ் சொல்லப்பட்டுச்சு, ஒவ்வொரு ஆயத்தையும் ஒவ்வொரு ஹதீஸையும் இப்படி பார்த்து அமல் செஞ்சவங்க, உம்மத்துக்கு வகுத்து கொடுத்தாங்க. அதனால் பின்னாடி வந்த எத்தனையோ முஹத்தீஸீன்கள்லாம் நினைத்திருந்தால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தனி இமாமாக இருக்கலாம், ஒரு மதஹப் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். நினைத்திருந்தால் இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் தனி மதஹபாக இருக்கலாம். ஷிஹாப் சித்தா 6 சஹீஹான கிதாபில் உள்ள 6 கிதாபை எழுதினவங்களும் தனித்தனி இமாமாக உருவாகி இருக்க முடியும். ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு மதஹபு கீழே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே 4 மதஹபான இமாம்களுக்கு பின்னாடி வந்தவங்க தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நாம் குழம்ப வேண்டியதில்லை. நாம் இது விஷயத்தில் குழம்புறனால தான் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு மசாயிலையும் ஒன்று கேட்கும் போது சந்தேகம் வருது. ஒன்றையும் கேட்கும் போது, ஏன்னா நம்ம முன்னோருடைய வரலாறு நமக்கு தெரியாது. இது எப்படி தொகுக்கப்பட்டுச்சு, எப்படிப்பட்ட காலத்தை உருவானுச்சு, எப்படி குழப்பம் அதை எல்லாம் பாதுகாத்தான், இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் நாம் இந்த மாதிரி தனிப்பட்ட கருத்துக்களை ஒன்றா நம்ம பேசும்போது தான் என்ன ஆகுதுங்க, சமூகத்தில் குழப்பங்கள். இப்படி ஒவ்வொரு விஷயமா எடுத்து பேசணும்னு சொன்னால் வெறும் இஃப்திலாஃபி மசாயில்னு சொல்லுவாங்க, கருத்து வேறுபாடு உள்ள மசாயில்கள் இருக்குது. இதை நம்ம ஏதாச்சும் ஒரு சஹாபிக்கு கீழே ஏதாச்சும் ஒரு சஹாபியோட கவுல் எடுத்துகிட்டு போகிறது தான் சிறந்தது. ஒரு விஷயத்தில் இவரை, ஒரு விஷயத்தில் அவரை, இப்படி போகும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஹதீஸோடு தான் சுற்றணும். அப்போது எங்களுக்கு இமாம்கள் வேண்டாம், எங்களுக்கு சஹாபாக்கள் வேண்டாம், நாங்கள் குர்ஆன் ஹதீஸை நேராக அமல் செய்வோம்னு சொன்னால் யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது.
அவங்கவுங்க குரானும் ஹதீஸுமாக தான் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் ஆய்வு செய்யணும். முடியுமா? அதே பார்த்துட்டு இருந்தால் மற்ற வேலை யார் பார்க்குறது? இதுக்காக அல்லாஹ் ஒரு உம்மத்தை உருவாக்கினான். ஹைருல் குரூன் என்று சொல்லப்படக்கூடிய சிறந்த நூற்றாண்டிலே அல்லாஹ் உருவாக்கிட்டான். பின்னாடி வந்து எத்தனையோ பேரறிஞர்களும் அதை பாராட்டி அவங்க பின்னாடி போயிட்டாங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, இதெல்லாம் கேட்டு அதையெல்லாம் குப்பை என்று சொல்கிறது, இமாம்கள் எழுதி வைத்த ஃபிக்ஹ் கிதாபுகளை குப்பை என்பதாக சொல்கிறது, தஃப்சீர்களெல்லாம் குப்பை என்பதாக சொல்கிறது, நான் கூசாமல் இன்னைக்கு தங்களை புனிதப்படுத்தி நாங்கள் சிறந்தவங்க என்று சொல்லி இந்த தீனை இவ்வளோ காலம் பாதுகாத்து கொண்டு வந்து கொடுத்த முன்னோர்களை எல்லாம் பின்னாடி வந்தவங்க தூற்றுவாளுங்கன்னு நபி சொன்னாங்க. ஆஹிர் உம்ம லான ஆஹிரு ஹாதிஹில் உம்மத்தி அவ்வளஹா, இந்த உம்மத்தில் கடைசியில் வரக்கூடிய சமுதாயம் முன்னால் சென்றவர்களை சபிப்பார்கள்னு சொன்னாங்க. கியாமத்துடைய அடையாளத்தில் முக்கியமான அடையாளம் இது. இப்போ அந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசுகிறது, அந்த மாதிரி முன்னோர்களை பற்றி மட்டமாக பேசுகிறது அவங்களுக்கு தெரியாமல் பேசுகிறோம். வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை படித்து பாருங்கள், அவங்க ஒவ்வொரு ஹதீஸுக்காக செஞ்ச பிரயாணத்தை படித்து பாருங்கள். அவங்க எப்படி இந்த ஹதீஸுகளை வந்து சஹீஹ் லைஃபுங்கிற விஷயத்தை இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா தான் கொண்டு வந்தது. அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நான் சொன்ன கருத்தை விட உங்களுக்கு சரியான ஹதீஸிய கருத்து மாற்றமாக இருந்துச்சுன்னா என்னுடைய கருத்தை வீசிட்டு நீங்கள் சரியான ஹதீஸ் எடுத்து அமல் செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இது கிடையாது. நம்ம இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து இமாம் சொன்ன கருத்தெல்லாம் லைஃபாக இருக்குது, புகாரியில் இருக்கிறதெல்லாம் சஹியாக இருக்குது. இமாம் புகாரி பின்னாடி பிறந்தவங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மௌத்தான பிறகு பிறந்தவங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களிடத்துல ஒரு ஹதீஸ் சஹியாக இருக்கும், பின்னாடி வந்து இமாம் புகாரிட்ட சேரும்போது லைஃபாக போகும். சஹி லைஃப்னா என்னது? அறிவிப்பாளர்களை வச்சு வரக்கூடிய பலகீனம்டா என்ன? பல தரம் இருக்குது. அதில் எல்லா லைஃபான ஹதீஸும் புறக்கணிக்கப்படுறது கிடையாது. இன்றைக்கி லைஃப்ண்டாலே என்ன சிந்தனையில் பதிக்கப்பட்டீங்கன்னா பொய்யிண்டு, நபிசாசம் சொல்லாததுண்டு, அது பெரிய பாவம். படிக்காததுனால லைஃப்னா என்னான்னு படிங்க. வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நபர்கிட்ட ஹதீஸை கேட்கறதுக்காக போகிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இன்னும் ஆலிமின் ஊரில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சவனே நேரடியாக அவர்கிட்ட இந்த ஹதீஸை படிக்கணும்னு போகிறாங்க. அவங்க கூட 4 மாணவர்களும் போகிறாங்க. இன்றைக்குள்ள பிரயாணம் மாதிரிலாம் அந்த காலத்து பிரயாணம் கிடையாது, நமக்கெல்லாம் தெரியும். பல சிரமப்பட்டு போகிறாங்க. போனால் அந்த ஊருக்கு போகிறாங்க, அவருடைய வீடை விசாரிக்கிறாங்க. அந்த முஹத்தீஸுடைய வீடு இதுதான் சொல்லப்படுது. அதோ போகிறாரே அவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடியே போகிறாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி. அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி திரும்பிட்டாங்க. கூட இருக்கிறவங்க சொன்னாங்க, ஏன் திரும்பிட்டீங்க? வீடு வரைக்கும் வந்தாச்சு, வாங்க அவங்க வீட்டில் போய் பேசிட்டு வரும். இல்லை, இவர்கிட்ட ஹதீஸ் கேட்க வேண்டாம். ஏன்? அவர் வலது பக்கம் எச்சி துப்பிட்டு போகிறாரு. வலது பக்கம் எச்சி துப்புற சுன்னத்துக்கு மாற்றம். ஒரு சுன்னத்துக்கு மாற்றம் செஞ்சுட்டா இமாம் புகாரிட்ட லைஃப். இன்றைக்கி யாராவது சரியான ஆள் இருப்போமா? இந்த காலத்தில் அவங்க இமாம் புகாரி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? வலது பக்கம் எச்சி துப்பிட்டார். இப்படி சின்ன சின்ன பேணுதல் குறைவு செஞ்சதையும் லைஃப்னு சொல்லுவாங்க இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் அவங்கள்ட்டையே இது கிடையாது. லைஃப் உண்டு ஹதீஸை தூக்கி வீசப்படணுங்கிற கருத்து கிடையாது. ஏன்னா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி புகாரி ஷரீஃபில் தலைப்பு கொண்டு வருவாங்க லைஃபான ஹதீஸை, அதுக்கு அதை வலு சேர்க்கக்கூடிய சரியான ஹதீஸை கீழே கொண்டு வருவாங்க. இப்போ என்ன அர்த்தம்? லைஃப் என்பது வீசப்படக்கூடிய விஷயம் அல்ல. இன்றைக்கி பொதுவான விஷயங்களை பொது மக்கள்கிட்ட, உசூல் ஹதீஸுடைய அடிப்படை விளங்காத மக்கள்கிட்ட, சூரா ஃபாத்திஹா அத்தையாத்து கூட தெரியாத மக்கள்கிட்ட சஹி லைஃபுங்கிற விஷயத்தை போட்டு மக்களுடைய உள்ளத்தில் லைஃபுண்டாலே இது தூக்கி புறக்கணிக்கப்பட வேண்டிய ஹதீஸ் என்பதாக சித்தரிக்கப்பட்டு இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுங்க? ஏன் சஹி புகாரியில் சொன்ன மட்டும்தான் ஹதீஸ் என்ன ஆயிடுச்சு? அப்படி கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சரியான ஹதீஸு பின்னாடி வரும்போது லைஃபாக போவோம். ஒரே ஆளை ஒரு முஹத்தீஸு லைஃபுமாங்க, இன்னொரு முஹத்தீஸு சரியான ஆளுமாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் சொல்லுவாங்க. அதனால் பல தரங்கள் இருக்குது. இது இப்படி உட்காந்து சொல்கிற விஷயம் இல்லை. சில விஷயங்கள் இப்படியெல்லாம் சமூகத்தில் வாலிபர்கள்ட்ட இந்த மாதிரி சில விஷயங்கள் கருத்துக்கள்லாம் பதியப்பட்டிருக்கிறதுனால இதை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கருத்து வேறுபாடான மசாயில்கள் விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு கருத்தின் கீழே நம்ம வந்துடுறது தான் சலாமத்து. எத்தனையோ நம்ம சமூகத்தில் செய்ய வேண்டிய சேவைகள் இருக்குது, உம்மத்தை பாதுகாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குது. வழிகட்டு போகக்கூடிய ஒரு பெரும் சமூகம் எங்கெங்கேயோ போய் களிமா தீன் இல்லை, தொழுகை இல்லை, ஃபர்லையே விட்டுட்டு ஒரு பெருங்கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்குது. இதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டிய கட்டத்தில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிறோம்? அதனால் தயவு செஞ்சு அதுக்குரிய மாசமாக இதை நம்ம ஆக்கிடக்கூடாது. நான் இப்போ சொன்னது நிறைய பேர் இது விஷயமாக கேள்வி கேட்டாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்குது அதனால் சொல்லுங்கன்னு சொன்னதுனால நான் சொன்னேன். அதனால் இந்த விஷயத்தை நம்ம தெளிவான சிந்தனையோடு இருக்க
இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனை தெளிவான முறையில் விளங்கி தீன்படி நடப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எல்லா வகையான குழப்பங்களை விட்டு இந்த உம்மத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.